சிற்றம்பலம் தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. பண்ணில் ஓசை பழத்தினில் இன்சுவை, பண்ணில் ஓசை பழத்தினில் இன்சுவை, பெண்ணொடு ஆண் என்று பேசற்கரியவன், வண்ணம் இல்லி வடிவு வேறாயவன், வண்ணம் இல்லி வடிவு வேறாயவன், கண்ணில் உள்மணி கச்சியே கம்பனே, கண்ணில் உள்மணி கச்சியே கம்பனே. எல்லாம் வல்ல ஏகம்ப பெருமானுடைய திருவருளையும், காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய பொன்னார் திருவடி போதுகளையும் மனமொழி மெய்களால் முதற்கண் வணங்கி, ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய அருளாணையின் வண்ணம் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை எமது கல்லூரியில் சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பானது சிறப்பான முறையிலே ஸ்ரீ பெரியவர்களுடைய குருவருளோடும் முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடும் நம்முடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் ஜே ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய ஒருங்கிணைப்போடும் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதிலே இணைந்து சைவ சித்தாந்த தேனமுதை பருகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே அடியேனுடைய பணிவு கலந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, நம்மை நாளும் நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீபெரியவருடைய திருவடிகளையும் வணங்கி, கல்லூரி முதல்வர் மற்றும் துறை தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நேரத்திலே மீண்டும் ஒரு முறை அடியேனுடைய பணிவு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பாட வகுப்பிலே இணைய வழியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இப்பயிற்சியிலே தமிழகத்தினுடைய தலை சிறந்த சித்தாந்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம் நமக்கு பாடத்தை நடத்தி சித்தாந்தத்தை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் அடியேனுக்கு ஒரு வாய்ப்பாக சைவ திருமடங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பாடத்தை நடத்துவதற்கு ஒரு பெரும் வாய்ப்பினை நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்களும் துறைத்தலைவர் அவர்களும் இந்த நேரத்திலே வழங்கியிருக்கிறார்கள். அதாவது நம்முடைய பாடத்திட்டத்திலே 4வது அலகாக இருக்கக்கூடியது சைவ சமய அடிப்படைகள் மற்றும் வழிபாட்டு முறைகள் என்று சொல்லக்கூடியது 4வது அலகு. அந்த 4வது அலகிலே ஒரு பகுதி சைவ திருமடங்கள் மற்றும் சைவ திருமடங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணிகள் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை இன்றைய வகுப்பிலே நாம் குருவருளும் திருவருளும் உள்ளிருந்து உணர்த்த சிந்திக்க இருக்கின்றோம். பெருமக்களே, சமயம் வளர்க்கக்கூடிய இடங்கள், அதாவது சமயங்களை பொதுவாகவே சமயம் என்பது மக்களை பண்படுத்தக்கூடியவை. அந்த சமயங்கள் வளர்க்கக்கூடிய இடங்கள், சமயத்தை வளர்க்கக்கூடிய இடங்களாக நாம் திருக்கோயில்களையும் திருமடங்களையும் பார்க்கின்றோம். கோயில்களை பற்றிய விரிவான வரலாறு தல புராணங்கள் வழியாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இது போன்ற சைவ திருமடங்கள் தமிழகத்திலே பல மடங்கள் இருந்து கொண்டு சைவத்தையும் தமிழையும் தன்னுடைய 2 கண்களாக பாவித்து வளர்த்து போற்றி காத்து கொண்டு வருகின்றன. அத்தகைய மடங்கள் ஆரம்ப காலகட்டத்திலே திருமடங்கள் என்றே அழைக்கப்பெற்று வந்துள்ளன என்பதற்கு பல சான்றுகள் நம்மிடத்திலே கிடைக்கின்றன. அந்த மடங்கள் என்பது காலப்போக்கிலே வருகின்ற பொழுது எப்படி மன்னர்கள் அங்கே தமிழை வளர்ப்பதற்காக சங்கம் அமைத்து நம்முடைய தமிழை வளர்த்தார்களோ, அதுபோன்று மடங்களும்
சைவ பணியோடு தமிழ் பணியை செய்கின்ற பொழுது அங்கே அந்த அமைப்புக்கு சங்கம், சபை, மன்றம், திருக்கூட்டம், பேரவை போன்ற பெயர்களிலெல்லாம் இன்றைய காலகட்டத்திலே பல்கி பெருகி சமய தொண்டாற்றி வரக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அவ்வகையிலே நம்முடைய திருமடங்கள் சமய கல்வியை நமக்கு போதித்ததோடு மட்டுமல்லாமல் ஞான நூல்களை எல்லாம் இயற்றி அதை மாணவர்களிடத்திலே கொண்டு சென்று மக்களிடத்திலே கொண்டு சென்று மக்களையும் ஞான நெறியிலே நெருப்படுத்தின. மேலும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அருட்கொடையாக இருக்கக்கூடிய 12 திருமுறைகள், 14 சாஸ்திர நூல்கள் இவற்றையெல்லாம் பதிப்பித்தும் இன்றளவும் அவை நம்மிடத்திலே திகழ்ந்து கொண்டிருப்பதற்கு அரும் தொண்டுகளை செய்து கொண்டு வருகின்றன. மேலும் திருமடங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய குருமகா சன்னிதானங்களாக இருந்து நம்மை நல்வழிப்படுத்தி கொண்டு வரக்கூடிய சன்னிதானங்கள் சமயக்கல்வி, நான் முதலிலே குறிப்பிட்டது போல சமயக்கல்வியை போதிப்பதோடு மட்டுமல்லாமல் ஆன்மாவை கடைத்தேற்றுவதற்காக, ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்காக தீட்சை வழங்குதல், அதிலே பல வகையான தீட்சைகள் நாம் பார்த்திருக்கிறோம். தீட்சை வழங்குதல், சமய ஒழுக்கங்களை போதித்தல் என்றெல்லாம் பல பணிகளை, அரண் பணியோடு அடியார் பணிகளையும் நம்முடைய திருமணங்கள் செய்து கொண்டு வருகின்றன. அதோடு மட்டுமல்ல, பல சமூக சேவைகள், ஞான நூல்களுக்கு உரை எழுதி வெளியிடுதல், ஞான நூல்களையே இயற்றுதல், இது போன்ற செயல்களை எல்லாம் நமக்கு திருமணங்கள் செய்து கொண்டு தமிழையும் சைவத்தையும் காப்பாற்றி கொண்டு வருகின்றன. திருமணங்கள் இல்லை என்று சொன்னால் ஒரு காலகட்டத்திலே நமக்கு நம்முடைய ஞான நூல்களாக இருக்கக்கூடிய தேவார திருவாசங்கள், 12 திருமுறைகளாகட்டும், 14 சாஸ்திரங்கள் ஆகட்டும், நமக்கு பெரிய அளவிலே இன்றைய தினத்திலே நாம் கொண்டாடி மகிழக்கூடிய அளவிலே எந்த அளவிற்கு அது கிடைத்திருக்கும் என்பதே ஒரு ஐயப்பாடாக கூட அமைகிறது. அப்படி இருக்கக்கூடிய திருமடங்கள், நான் முதலிலே குறிப்பிட்டது போல மடம் என்ற சொல்லே வழக்கத்தில் இருந்து வந்தது. பிறகு அது ஆதீனங்கள் என்று பெயர் பெறுகிறது. இந்த ஆதீனங்கள் என்று பெயர் எப்பொழுது பெறுகிறது என்று சொன்னால், ஏறக்குறைய 18ஆம் நூற்றாண்டிலே வெளியிடப்பட்ட அபிதான சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய ஒரு நூலிலேதான் ஆதீனங்கள் என்ற ஒரு பெயர் இடம்பெறுகிறது. திருமடங்கள் என்ற பெயர் பல்காலமாக இருந்து கொண்டு வருவதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பெருமான் வந்து திருவடி தீட்சை செய்ததே சித்தவட மடம் என்று நாம் பார்க்கின்றோம். மேலும் ஞானசம்பந்த பிள்ளையார் மதுரையிலே தங்கியிருந்து அங்கே மடம் அமைத்து தொண்டுகளை செய்து வந்தார். நின்றசீர் நெடுமாறன் பாண்டியனுடைய ஆட்சி காலத்திலே நடந்தது என்ற ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. நாவுக்கரசர் பெருந்தகையும் திருமடம் அமைத்து பணிகளை இயற்றி வந்தார் என்ற குறிப்புகள் எல்லாம் மடம் இருந்ததற்கான சான்றுகளை நமக்கு தருகிறது. அப்பொழுதெல்லாம் ஆதீனங்கள் என்ற அந்த பெயர் வழக்கு பிற்காலத்திலே வந்தது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். பிறகு அது சமஸ்தானங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. குறிப்பாக சைவ மடங்களை நாம் மடங்கள் என்று அழைப்பதுதான் பொருத்தமுடையதாக இருக்கு. அதே நேரத்தில் இம்மடத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய குருமார்களை, அவர்களை நாம் தேசிகன் என்று குறிப்பிடுகிறோம். ஆரம்ப காலகட்டத்திலே அவர்களை பண்டாரம், பண்டார சந்நிதிகள், பிறகு குருமகா சன்னிதானங்கள் என்று அழைக்கக்கூடிய வழக்கம் நம்மிடத்திலே வந்திருக்கிறது என்று சைவ ஆதீனங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நூலினை நம்முடைய ஊரநடிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த குறிப்புகளை எல்லாம் நமக்கு தருகிறார்கள். பிறகு ஆதீனத்திலே தலைமை பீடத்தில் இருக்கக்கூடியவர்களை நாம் குருமகா சன்னிதானங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இளைய பட்டம், இளவரசு போன்ற பெயர்களில் எல்லாம் அழைக்கப்படுகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். இப்படி நம்மிடத்திலே
மடங்கள் எப்படியெல்லாம் வளர்ந்திருந்தது என்பதை பார்க்கின்ற பொழுது, அதே நேரத்தில் மடங்கள் பல நிலைகளிலே பரவி இருக்கின்றன. குறிப்பாக வைதிகத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு, வேதாந்தத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பேசக்கூடிய, வேதாந்த கருத்துக்களை பரப்பக்கூடிய மடங்கள், சைவ கருத்துக்களை பரப்பக்கூடிய சைவ மடங்கள், சைவத்திலே ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய வீரசைவ மடங்கள், கௌமார மடங்கள் என்றெல்லாம் பல பிரிவுகளை இந்த மடங்களிலே நாம் பார்க்கின்றோம். மேலும் இந்த சைவ ஆதீனங்கள் என்று சொல்லக்கூடியது, உரைநடைகள் குறிப்பிடுகிறார்கள், பெருமளவிலே நிறைய கிளை மடங்களை கொண்டு, நிறைய தம்பிரான் சுவாமிகளை கொண்டு விளங்கக்கூடியவைகளைத்தான் நாம் ஆதீனங்கள் என்று குறிப்பிட வேண்டும் என்ற ஒரு குறிப்பையும் அவர் கொடுக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய ஆதீனங்கள், சைவ ஆதீனங்கள் 18 என்ற ஒரு குறிப்பையும் அபிதான சிந்தாமணியிலே தான் நாம் தெரிந்து கொள்கிறோம். மேலும் காலமேகம், அதாவது நம்முடைய சிலேடை கவிஞராக விளங்கிய காலமேக புலவர், அவர் இயற்றிய திருவானைக்கா உலா என்று சொல்லக்கூடிய அந்த உலாவிலே ஒரு குறிப்பை நமக்கு கொடுக்கிறார். அந்த குறிப்பிலே சைவ மடங்கள் 18 என்ற ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் திரு காலத்திநாதர் உலா, திரு பூவனநாதர் உலா என்று சொல்லக்கூடிய 3 உலா நூல்களும், காலத்திநாதர் உலா, திரு பூவனநாதர் உலா, திருவானைக்கா உலா, இந்த 3 உலாக்களும் தான் நமக்கு சைவ மடங்கள் பற்றிய ஒரு குறிப்புகளை பாடல்களிலே நமக்கு பதிவிட்டு காட்டுகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, ஊரனடிகள் அவருடைய கருத்து பிரகாரம் அந்த 18 என்பது ஒரு வரையறை அல்ல, இன்னும் நிறைய மடங்கள் இருந்திருக்கின்றன என்ற செய்திகளையும் அதில் அவர் குறிப்பிடுகிறார்கள். இப்படிப்பட்ட மடங்கள் எத்தனை இருந்தது என்பதை நாம் முதலிலே பார்க்கின்ற பொழுது, திருவாவடுதுறை ஆதீனம், தருமை ஆதீனம், திருப்பனந்தாள் ஆதீனம், சூரியனார் கோயில் ஆதீனம், காஞ்சிபுரம் தொண்டைமண்டல ஆதீனம், மதுரை திருஞான சம்பந்தர் ஆதீனம், குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம், செங்கோல் ஆதீனம், துழாவூர் ஆதீனம், வேளாக்குறிச்சி ஆதீனம், நாச்சியார் கோயில் ஆதீனம், வரணி ஆதீனம் என்று ஒரு ஆதீனம் இருந்திருக்கிறது. வரணி ஆதீனம், வள்ளலார் ஆதீனம், சொர்க்கபுர ஆதீனம், ஆகம சிவப்பிரகாசர் ஆதீனம், தாயுமானவர் ஆதீனம், நீலப்பாடி ஆதீனம், ராமேஸ்வர ஆதீனம் என்று 18 ஆதீனங்கள் பழமையானதாக இருந்தது என்று நாம் முன்னாடி சொன்ன அந்த நூல்களின் மூலமாகவும், அபிதான சிந்தாமணி போன்ற நூல்களின் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்கிறோம். இதிலே ஒரு குறிப்பு, இதில் திருவாவடுதுறை ஆதீனம், தருமபுர ஆதீனம், திருப்பனந்தாள் ஆதீனம், சூரியனார் கோயில் ஆதீனம், தொண்டைமண்டல ஆதீனம், மதுரை ஆதீனம், குன்றக்குடி ஆதீனம், இந்த 7 ஆதீனங்கள் தான் இன்று பெருமளவிலே எல்லோரும் அறிந்த ஆதீனங்களாக பல சமய பணிகளை செய்து கொண்டு வரக்கூடிய பெரிய ஆதீனங்களாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இதிலே திருவாவடுதுறை, தருமபுரம், திருப்பனந்தாள் முதலான 3ம் பெரிய ஆதீனங்கள். சூரியனார் கோயில் ஆதீனமும் நம்முடைய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தொண்டைமண்டல ஆதீனமும் அடுத்த நிலையிலே வைத்து எண்ணக்கூடியவை. மதுரையும் குன்றக்குடியும் ஒரு வகை. இதிலே ஒரு குறிப்பு, துழாவூர், வேளாக்குறிச்சி, நாச்சியார் கோயில், வரணி, வள்ளலார் என்று சொல்லக்கூடிய இந்த 5 ஆதீனங்களும் இல்லறத்தார் ஆதீனங்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இல்லறத்திலே இருப்பது போன்று இருந்து கொண்டு சமய பணிகளை செய்து கொண்டு வரக்கூடியவர்களாக நாம் பார்க்கின்றோம் இந்த 5 ஆதீனங்களும். இவற்றில் தற்காலத்தில் வள்ளலார் ஆதீனம் என்று சொல்லக்கூடிய ஆதீனம் இல்லாமல் போய்விட்டது. மீதம் சொன்ன இல்லறத்தார் ஆதீனங்களிலே மீதி உள்ள 4 ஆதீனங்கள் சிறப்புற செயல்பட்டு வருகின்றது என்றும் நாம் பார்க்கின்றோம். இந்த வரணி ஆதீனம் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால், அது இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே இருக்கின்றது என்ற ஒரு குறிப்பையும்
பூரணடிகள் நமக்கு தருகிறார். அதனுடைய கிளை மடம் நம்முடைய வேதாரண்யத்திலே இருந்திருக்கிறது, இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே சொர்க்கபுரம், அன்னப்பன்பேட்டை, நீலாப்பாடி போன்ற ஆதீனங்கள் எல்லாம் ஒரு சிறிய அளவிலே சமயப் பணிகளை செய்து கொண்டு ஒரு இயல்பான ஒரு நிலையிலே இருந்து கொண்டு வருகிறதையும் நாம் பார்க்கிறோம். இப்படி பல ஆதீனங்கள் நம்மிடத்திலே இருந்து கொண்டு சமயப் பணிகளையும் சமூகப் பணிகளையும் நூல்களை வெளியிட்டுக் கொண்டு வருகின்றன. இதிலே இன்றைய வகுப்பிலே நாம் இந்த 18 ஆதீனங்களையும் விரிவாக பார்த்தால் அதற்கு கால நேரம் போதாது என்பதனாலே அதை கருத்தில் கொண்டு குறிப்பாக ஒரு 4-5 ஆதீனங்களும் அவற்றினுடைய சமய பணிகளையும் நாம் இதிலே சிந்திக்க இருக்கின்றோம். இந்த குரு பரம்பரை எங்கே இருந்து நமக்கு கிடைக்கிறது, எப்படி இந்த குரு பரம்பரை உருவாகியது என்பதற்கு நமக்கு சைவ மடங்களுக்கெல்லாம் ஆதி குரு முதல்வராக திகழக்கூடியவர் சிவபெருமான். சிவபெருமானிடத்திலே இருந்து அவரிடத்திலே ஞான உபதேசம் பெற்றவர் நம்முடைய நந்தியம்பெருமான். ஆகவே திருமடங்கள் முதலிலே சொல்லுகின்ற பொழுது ஸ்ரீகண்ட பரமசிவம் என்று சிவபெருமானை குறிப்பிடுவார். அவரிடத்திலே இருந்து உபதேசம் பெற்றவர் நந்தியம்பெருமான். அதனாலே அந்த சைவ மடங்களை குறிப்பிடுகின்ற பொழுது கைலாய பரம்பரை என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கமும் இன்றும் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கைலாயத்திலே எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய சிவபெருமான் ஸ்ரீகண்ட பரமசிவமாக இருந்து அம்பிகைக்கு பெருமான் உபதேசிக்கிறார். அதே நேரத்தில் நந்தியம்பெருமானுக்கும் உபதேசிக்கிறார். அம்பிகைக்கு தனியாக இருந்து உபதேசிக்கிறார் என்று காஞ்சி புராணம் போன்ற அருணாசலம் புராணம் போன்ற புராணங்களின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். நந்தியம்பெருமானுக்கு சுவாமி உபதேசித்ததை நந்தி பரம்பரையிலே வந்த திருமூலர் அவர் குரு பரம்பரை என்று வரக்கூடிய வரலாற்றை சொல்லக்கூடிய இடத்திலே இந்த கருத்தை நமக்கு சொல்லுகிறார். சிவபெருமான் நந்தியம்பெருமானுக்கு சொல்ல அந்த நந்தியம்பெருமானிடத்திலே இருந்து குரு உபதேசம் பெற்றவர்கள் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்று சொல்லக்கூடிய 4. நீங்கள் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். நந்தியம்பெருமானிடத்திலே இருந்து உபதேசம் பெற்றவர்கள் 4: சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். அந்த சனத்குமாரரிடத்திலே இருந்து உபதேசம் பெற்றவர் சத்தியஞான தரிசினிகள் என்று சொல்லக்கூடியவர். சத்தியஞான தரிசிகளிடத்திலே இருந்து பரஞ்சோதி மாமுனிவர், பரஞ்சோதி மாமுனிவிடத்திலே இருந்து மெய்கண்டார். இந்த மெய்கண்டார் என்று சொல்லக்கூடிய பெருமகனார் தான் நாம் நம்முடைய சித்தாந்தத்திற்கெல்லாம் நாயகமாக திகழக்கூடிய சிவஞான போதம் என்று சொல்லக்கூடிய நூலினுடைய ஆசிரியர். ஆக இந்த ஞான பரம்பரை இப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது. மெய்கண்டாரிடத்திலே இருந்து அவருடைய மாணாக்கராக இருந்தவர் அருள்நந்தி சிவாச்சாரியார் என்று சொல்லக்கூடியவர். அவரிடத்திலே இருந்து மறைஞான சம்பந்தர், அவரிடத்திலே இருந்து உமாபதி சிவம். இப்படி இந்த ஞான பரம்பரையை நாம் இவ்வாறு அணுகலாம். இது தெரிந்த செய்தியாகவும் இருக்கலாம். நம்மிடத்திலே சமயக்குறவர்கள், சந்தான குறவர்கள் என்ற 2 பிரிவு சமயத்திலே உண்டு. சமயக்குறவர்கள் என்று சொல்லக்கூடியவர் நம்முடைய 4 பெருமக்கள்: திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவா சுவாமிகள். அதே நேரத்தில் சந்தான குறவர்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது இந்த சந்தான குறவர்களை 2 வகையாக நாம் பிரிக்கலாம். அதிலே நான் முதலிலே குறிப்பிட்ட நந்தியம்பெருமான், சனத்குமாரர், சத்தியஞான தரிசினிகள், பரஞ்சோதி மாமுனிவர், இந்த 4 பெருமக்களையும் அகச்சந்தான குறவர்கள் என்று குறிப்பிடுவார்கள். அடுத்து மெய்கண்டார், அருள்நந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம் என்று இருக்கக்கூடிய இந்த 4 பெருமக்களையும் நாம் புறச்சந்தான குறவர்கள் என்று அழைப்போம். அவர்கள் கைலாயவாசிகளாக இருந்ததனாலே அவர்களை தேவ பரம்பரை, அதாவது நந்தியம்பெருமான், சனத்குமாரர், சத்தியஞான தரிசினிகள், பரஞ்சோதி முனிவரை தேவ பரம்பரை என்று குறிப்பிடுவார். மெய்கண்டார் நில உலகிலே வந்து நம்மோடு வாழ்ந்து அவரை தொடர்ந்து வந்த அருணந்தி சிவாச்சாரியார்,
மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம்லாம் இங்கே வாழ்ந்தவர்கள் என்பதனாலே இதை பூத பரம்பரை என்று குறிப்பிடுவார். அது தேவ பரம்பரை, இது பூத பரம்பரை. இப்படி இந்த சைவ மடங்கள் உருவாவதற்கு மூல காரணமாக திகழ்ந்தவர் நந்தியம்பெருமான் என்பதனாலே, கைலாய மலையிலே இந்த பரம்பரை துவங்கியதனாலே, ஏனென்று சொன்னால் சைவ மடங்களினுடைய துதிகளிலே நாம் பார்க்கின்ற போது பல இடங்களிலே கைலாய பரம்பரையில் நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய குருமரபு வாழ்த்தை சொல்லுகின்ற பொழுதே கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குருநமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ என்று துவங்குவார். தர்மயாதீனத்தினுடைய குரு பரம்பரை சொல்ல வருகின்ற பொழுதும் கைலாய பரம்பரையில் சிவஞான சித்தி நெறி காட்டும் என்று துவங்குவார். இப்படி நம்முடைய சைவ மடங்கள் எல்லாம் நந்தியம்பெருமானிடத்திலே இருந்து அந்த உபதேசம் ஒருவர் பின் ஒருவராக பெறப்பட்டதனாலே இது கைலாய பரம்பரை என்று நாம் பார்க்கின்றோம். இப்படி இந்த அருளாளர் பெருமக்கள் மூலமாக இந்த திருமடங்கள் வளர்ந்தன, இன்றும் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில நாம் பார்க்கின்ற பொழுது இந்த குரு பரம்பரையிலே நமக்கு என சமய அருளாளர்கள் அதையெல்லாம் நாம் வேறொரு வகுப்பிலே விரிவாக பார்த்திருக்கிறோம். அதாவது மெய்கண்டார் பற்றியும், அருணந்தி சிவாச்சாரியார் பற்றியும், உமாபதி சிவம் பற்றியும், மறைஞான சம்பந்தர் பற்றியும். ஆகவே நான் அவருடைய வரலாற்றை சுருக்கி கொண்டு நேராக அவருடைய ஞான பீடங்களாக இருந்து அவருடைய சிஷ்ய பரம்பரைகளாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குரு பரம்பரைக்கு நான் செல்கின்றேன். இதிலே முதலாவதாக இருக்கக்கூடியது நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனம் என்று சொல்லக்கூடிய ஆதீனம். திருவாவடுதுறை ஏறக்குறைய நாகப்பட்டினம் மாவட்டத்திலே கும்பகோணத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மடம். அங்கே நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானமாக இருந்து ஆதீன குருமுதல்வராக திகழ்ந்தவர் நமச்சிவாய மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய அருளாளர். அவருடைய வழியிலே அந்த மடமானது இன்றளவும் பல சமய பணிகளை செய்து கொண்டு வருகின்றன. திருவாவடுதுறை என்று சொல்லுகின்ற பொழுதே பல பெருமைகளை கொண்ட ஒரு பதி. ஆவடுதுறை பசுக்கள் அங்கே அதிகமாக இருந்ததனாலே அது ஆவடுதுறை என்று அழைக்கப்பட்டது. நம்முடைய திருமுறைகளிலே 10வது திருமுறையாக இருக்கக்கூடிய திருமந்திரத்தை அருளி கொடுத்த திருமூல நாயனார் அந்த இடத்திலே இருந்து பாடல்களை பாடி அங்கே முக்தி அடைந்தார். அவருடைய முக்தி மண்டபம் அங்கே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய அருளாளர் பெருமக்களிலே மூவராலும் பாடப்பட்ட தலம் சேந்தனார் 9ஆம் திருமுறையிலே திருவிசைப்பாவிலே பாடிய தலம். நான் முதலிலே குறிப்பிட்டது போல திருமூலர் வாழ்ந்த ஒரு தலம். இப்படி பல பெருமைகள் நம்முடைய திருவாவடுதுறைக்கு உண்டு. இந்த திருவாவடுதுறை ஆதீனமானது எப்படி எங்கே இருந்து துவங்குகின்றது என்று நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய நான் சொன்னது போல சந்தான குறவர்கள் உமாபதி சிவம் அவர்கள் வரையிலே வந்து உமாபதி சிவத்திடமிருந்து அருள் பெற்றவர். அங்கே ஒரு அருள் நமச்சிவாயர் வருகிறார். அந்த அருள் நமச்சிவாயருக்கு பிறகு சித்தர் சிவப்பிராசர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஞானி அங்கே தோன்றுகிறார். அந்த சித்தர் சிவப்பிராசரிடத்திலே இருந்து குரு நமச்சிவாயர், அதாவது நம்முடைய நமச்சிவாய மூர்த்திகள் என்று சொல்லக்கூடியவருக்கு உபதேசங்கள் நடக்கின்றன. இந்த இடத்துல நாம் கொஞ்சம் விரிவாக எண்ணி பார்க்க வேண்டும். சித்தர் சிவப்பிராசர் என்று சொல்லக்கூடியவர் ஒரு துறவியாக இருந்து அவர் பல தலங்களை தலயாத்திரைகள் செய்து கொண்டு வருகிறார். அப்படி செய்து கொண்டு வருகின்ற பொழுது அவர் நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய குரு முதல்வராக இருக்கக்கூடிய நமச்சிவாய மூர்த்திகளை அவரை கண்டு அவருடைய பக்குவ நிலையை உணர்ந்து அவருக்கு தீட்சை செய்து வைக்கிறார்.
திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய நிறுவனர் மற்றும் முதல் குருவராக விளங்கிய நமச்சிவாய மூர்த்திகள் எங்கே பிறந்தார் என்றார், மூவலூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, திருவாவடுதுறைக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு கிராமம் மூவலூர். அங்கே வேளாளர் குலத்திலே சுவாமி அவர்கள் திருவவதாரம் செய்கிறார். அவருக்கு அவருடைய பெற்றோர் கொடுத்த பெயர் வைத்தியநாதர் என்ற பெயரை சூட்டி கொண்டு வருகிறார்கள். அப்படி வளர்ந்து கொண்டு வருகிறவர் ஒரு நாள் பெற்றோரோடு அந்த குழந்தை அருகிலே இருக்கக்கூடிய புள்ளிருக்கு வேலூர் என்று சொல்லக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வழிபாட்டிற்கு அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அப்படி செல்லுகின்ற பொழுது ஏறக்குறைய நம்முடைய நமச்சிவாய மூர்த்திகள், அதாவது தற்பொழுது வைத்தீஸ்வரராக இருக்கக்கூடிய நமச்சிவாய மூர்த்திகளுக்கு 5 வயது இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே பெற்றோரோடு வழிபாட்டுக்கு சென்றவர், பெற்றோர்கள் கருவறையில வழிபாட்டை முடித்து அவர்கள் திருக்கோவிலை வலமாக வந்து சண்டீச நாயனார் இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் வந்து விடுகிறார். ஆனால் இந்த குழந்தை அங்கே கருவறையிலே வைத்தியநாத பெருமான், இவரும் வைத்தியநாதர் அவரும் வைத்தியநாதர், இந்த வைத்தியநாதர் அந்த வைத்தியநாதரையே தரிசித்துக் கொண்டு அங்கேயே நின்று கொண்டிருக்கிறார். குழந்தையை காணவில்லையே என்று வந்த பெற்றோர் மீண்டும் சென்று கருவறையிலே பார்க்கின்ற பொழுது அந்த குழந்தையினுடைய கையிலே ஒரு சிவலிங்கத்தை வைத்துக் கொண்டு, அப்பொழுது ஒரு பெற்றோர் கேட்கிறார், அப்பா இந்த லிங்கம் உனக்கு யார் கொடுத்தது என்று கேட்டபோது அவர் சொல்லுகிறார், உள்ளே இருந்து ஒரு அந்தணர் வந்தார், அவர் என்னுடைய கரத்திலே இந்த லிங்கத்தை கொடுத்தார், இதை வைத்து பூஜை செய்து கொண்டு வா என்று கொடுத்தார் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதை கேட்டவர்கள் அவருடைய பெற்றோர் ஆச்சரியப்படுகிறார்கள். சுற்றி முற்றிலும் பார்த்தால் வந்த அந்தணரை காணவில்லை. அப்பொழுதுதான் அவர் உணர்ந்து கொள்கிறார்கள், வந்தது பெருமான் தான் என்பதை உணர்ந்து கொண்டு வைத்தியநாத பெருமான் தான் இந்த குழந்தையாக இருக்கக்கூடிய வைத்தியநாதரிடத்திலே சிவலிங்கத்தை அருளி இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு குழந்தையை வீட்டுக்கு அழைத்து கொண்டு செல்கிறார்கள். வீட்டிலே ஒரு மாடத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். அந்த மாடத்திலே வைத்து அந்த குழந்தை அந்த சிவலிங்கத்தை நாள்தோறும் பூஜை செய்து கொண்டு வருகிறது. பூஜை செய்ய செய்ய நமக்கு என்ன வரும்? ஆன்ம திருப்தி வரும். அதே நேரத்தில் உலகப் பற்றிலே இருந்து நமக்கு ஒரு விலகி இருக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு பக்குவத்தை நமக்கு ஏற்படும். அதுதான் சிவபூஜையினுடைய சிறப்பு. எத்தனையோ அருளாளர் பெருமக்கள் சிவபூஜை செய்து கைமேல் பலன் பெற்றிருக்கிறார்கள் என்பதெல்லாம் வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். இங்கே நம்முடைய வைத்தியநாதரை பூஜை செய்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அப்படி பூஜை செய்து கொண்டு வருகின்ற பொழுது அவருடைய அந்த திருவாவடுதுறை பகுதியை நோக்கி சித்தர் சிவப்பிரகாசர் என்று சொல்லக்கூடியவர் அப்படி தல யாத்திரையாக வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏறக்குறைய நம்முடைய சுவாமிகளுக்கு 7 வயது ஆகிவிடுகிறது. 5வது வயதிலே லிங்கத்தை பெற்றார். 7வது வயது வரையிலே பூஜை செய்து கொண்டு வருகிறார். ஏறக்குறைய 2 ஆண்டு காலம் அப்படி பூஜை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் மூவலூருக்கு வந்த சித்தர் சிவப்பிரகாசர் அங்கே இருந்த வைத்தியநாதரை பார்க்கிறார். பார்த்த உடனே இவரும், அதாவது வைத்தியநாதரும் நம்முடைய சித்தர் சிவப்பிரகாசரை பார்க்கிறார். சித்தர் சிவப்பிரகாசருடைய பார்வையும் வைத்தியநாதன் மீன் விழுகிறது. உடனே காந்தம் கண்ட பசாசு என்று இலக்கியத்திலே உதாரணம் சொல்வார். அதுபோல, அதாவது இரும்பை, காந்தத்தை கண்ட இரும்பு போல உடன் அவர் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுதே அவரை பார்த்தார், தெருவிலே பார்க்கிறார். பார்த்த உடனே அவரோடு புறப்பட்டு விடுகிறார் அந்த சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு. அப்படி, அதாவது நடந்து செல்கின்றவர் வீட்டை விட்டு விலகுகிறார், குருநாதரை அணுகுகிறார். உடனே அவருடைய பெற்றோர்கள் வருத்தப்பட்டு இந்த சித்தர் சிவப்பிரகாசரிடத்திலே வந்து முறையிடுகிறார். என்னுடைய குழந்தை 7 வயது இருக்கிற குழந்தை, அவனுக்கு இன்னும் உலகமே முழுவதுமாக தெரியாது என்பதை எல்லாம் சொல்லி வருத்தப்பட்ட போது சித்தர் சிவப்பிரகாசர் சொல்லுகிறார், இவர் ஒரு பெரிய துறவியாக, ஞானியாக வர வேண்டியவர். பல இன்றைய திருமணங்களை உருவாக்குவதற்கெல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டவர். இவர் ஞானாசிரியராக இருந்து பல ஞான
மடங்களை தோற்றுவிப்பதற்கு தகுதி உடையவர் என்றெல்லாம் சொல்லி, நான் இந்த குழந்தையை வளர்த்து அவருக்கு உபதேசம் செய்து வைக்கிறேன், நீங்கள் வருத்தப்படாதீர்கள் என்று சொல்லி, நான் அந்த குழந்தையை கவனித்துக் கொள்கிறேன் என்பதையெல்லாம் சொல்லி பெற்றோரை ஒருவாறு சமாதானப்படுத்தி, சித்தர் சிவபிரகாசர் அங்கே சில காலம் தங்கி அங்கிருந்து பிறகு நம்முடைய வைத்தியநாதரை அழைத்துக் கொண்டு வேதாரண்யம் செல்கிறார். அந்த வேதாரண்யம் சென்ற போது அவருக்கு தன்னுடைய அதுக்குள்ளே பக்குவம், அந்த ஞான பக்குவம் ஏற்படுகிறது வைத்தியநாதனுக்கு. அதை உணர்ந்த வந்த குருநாதர் அவருக்கு ஞான உபதேசத்தை செய்து வைக்கிறார். சைவத்திலே உபதேசம், தீட்சை என்பதெல்லாம் மிக மிக முக்கியமானது. எல்லாம் அன்பர்கள் அறிந்து கொண்டுதான் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் இதை ரொம்ப விரிவாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அங்கே அவருக்கு தீட்சை நடக்கிறது, உபதேசமும் நடக்கிறது. அந்த ஞான தீட்சையை செய்து சித்தர் சிவபிரகாசர் வைத்தியநாதருக்கு ஒரு பெயரை சூட்டுகிறார். அதற்கு தீட்சா நாமம் என்று குறிப்பிடுவார். தீட்சை செய்கின்ற போது தீட்சா நாமம் ஒன்றை வைப்பார்கள். அப்படி அங்கே வைத்தியநாதருக்கு கொடுக்கப்பட்ட தீட்சா நாமம் தான் நமச்சிவாயர் என்ற திருப்பெயர். அந்த நமச்சிவாயர் சில காலம் தன்னுடைய குருநாதரோடு இருந்து இன்னும் பல சாத்திர நூல்களை எல்லாம் கற்றுக்கொண்டு அங்கே இருந்து புறப்பட்டு திருவாவடுதுறையிலே வந்து மீண்டும், அதாவது தன்னுடைய குருநாதரோடு திருவாவடுதுறைக்கு வருகிறார். இருவருமாக திருவாவடுதுறையில இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது சித்தர் சிவபிரகாசர் தன்னுடைய ஞானம் சித்தி பெறக்கூடிய காலம், தான் சித்தி அடைவதற்குண்டான காலத்தை அது நெருங்குவதை உணர்ந்து கொள்கிறார். உணர்ந்து கொண்டதனாலே திருவாவடுதுறை ஆலயத்திற்கு அருகிலே ஒரு இடத்தை காண்பித்து அந்த இடத்திலே அவர் ஒரு உத்தரவிடுகிறார் தன்னுடைய சீடராக இருக்கிற நமச்சிவாயருக்கு. அது என்னவென்று சொன்னால், இங்கே ஒரு கோயிலை கட்டி அதிலே ஒரு மடம் அமைத்து நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையை நீ வளர்த்து கொண்டு வா என்று அருள் புரிகிறார், வாழ்த்துகிறார். ஆச்சாரியர் அன்று அருளி கொடுத்த இடமே இன்றைய திருவாவடுதுறை ஆதீனமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய முதல் குருவாக திகழக்கூடியவர் நம்முடைய நமச்சிவாய மூர்த்திகள். அந்த நமச்சிவாய மூர்த்திகள் அங்கிருந்து பல அந்த பரம்பரையை வளர்த்து கொண்டு வருகிறார். இதுல அவர்தான் திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய முதல் குருமகா சன்னிதானம். அவருடைய பெயரே பஞ்சாட்சரமாக இருப்பதனாலே அவருக்கு இன்னொரு பெயர் பஞ்சாக்கர தேசிகர் என்று ஒரு பெயர். பஞ்சாக்கர தேசிகரனாலே துவங்கப்பட்டதனாலே திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு பஞ்சாக்கர தேசிகர் ஆதீனம் என்ற ஒரு பெயரும் உண்டு. பிறகு அவரிடத்திலே இருந்து குடந்தை சிவபிரகாசர், மறைஞான தேசிகர், அம்பலவான தேசிகர், தட்சிணாமூர்த்தி தேசிகர் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம், தேசிகர்னா குரு என்று பொருள், அவரெல்லாம் தொடர்ந்து அந்த ஞான பரம்பரையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய திருவாவடுதுறை ஆதீனம் பல அரிய சைவ பணிகளையும் சமய பணிகள், எண்ணிலடங்கா பணிகளை நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனம் ஆற்றிக் கொண்டு இருக்கின்றது. நம்முடைய சைவ ஆதீனங்களிலே 135 கிளை மடங்களை கொண்ட ஒரு பெரிய ஆதீனமாகவும், அதாவது பல மாநிலங்கள், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள், தமிழகத்தினுடைய பல பகுதிகள், கடல் கடந்தும் கிளைமடங்களை கொண்டு ஏறக்குறைய 135 கிளைமடங்களோடு ஒரு, அதை திருவாவடுதுறை புராணங்களில் எல்லாம் குறிப்பிடுகின்ற பொழுது துறவிகளுக்கெல்லாம் ஒரு சிவராஜ தானியாக விளங்கி கொண்டிருக்கிறது நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனம் என்று குறிப்பிடுவார்கள். அதிலே தற்பொழுது பட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் 24வது குருமகா சன்னிதானமாக இருக்கக்கூடியவர்கள் சீர்வளர் சீர் அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய குருமகா சன்னிதானங்கள் இருந்து ஞான செங்கோலை நிகழ்த்தி கொண்டு வருகிறார்கள். அந்த திருவாவடுதுறை ஆதீனத்திலே பல அறிஞர்கள், குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காஞ்சி புராணத்தை அருளி கொடுத்தவரும், நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய சிவஞான போதத்திற்கு சிவஞானம் பாபாஷ்யம் என்று சொல்லக்கூடிய நூலை கொடுத்தவருமாக இருக்கக்கூடிய மாதவ சிவஞான சுவாமிகள்
திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய கட்டளை, அதாவது தம்பிரானாக இருந்தவர்கள். அதோடு மட்டுமல்ல, அவருடைய சீடராக இருந்தவர் ஏறக்குறைய மாதவ சிவஞான சுவாமிகள் பல நூல்களை இயற்றியிருக்கிறார்கள். பல சிறு நூல்களை இயற்றியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காஞ்சி புராணம். நம்முடைய காஞ்சிபுரத்தினுடைய பெருமைகளை எல்லாம், காஞ்சிபுரத்திலே வாழ்ந்து காஞ்சிபுரத்திலே இருந்து காஞ்சி புராணத்தை நமக்கு பாடி கொடுத்திருக்கிறார்கள். பல அரிய செய்திகளை, பல சாஸ்திர நுட்பங்களை எல்லாம் அந்த புராணத்திலே நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவரை தொடர்ந்து அவரிடத்திலே பயின்ற சீடர்களிலே குறிப்பிடத்தக்க வகையிலே திகழ்ந்தவர்கள் கச்சியப்ப முனிவர். தன்னுடைய குருநாதரை போலவே அவரும் 6 புராணங்களை நமக்கு பாடி கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக தணிகை புராணம், காஞ்சி புராணத்தினுடைய 2வது பாகம் என்று குறிப்பிடுவார்கள். அதோடு மட்டுமல்லாம பேரூர் புராணம், பூவாளூர் புராணம் என்று இருக்கக்கூடிய 6 புராணங்களை நம்முடைய கச்சியப்ப முனிவர் அவர்கள் பாடி கொடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்துல ஒரு குறிப்பு, காஞ்சிபுரத்திலே கச்சியப்ப முனிவர், மாதவ சிவஞான சுவாமியினுடைய சீடராக இருந்த கச்சியப்ப முனிவர் காஞ்சி புராணம் 2வது பாகம் பாடியிருக்கிறார். அதே காஞ்சிபுரம் தலத்திலே விளங்கிய நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தை பாடி கொடுத்திருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த குரு பரம்பரையில சிவஞான முனிவர், அதிலே ரொம்ப அழகான ஒரு செய்தி என்னவென்றால், நம்முடைய சித்தாந்தத்திலே பாஷ்யம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. பாஷ்யம் என்றால் பேருரை. 12 நூற்பாவிற்கு மாதவ சிவஞான சுவாமிகள் கொடுத்திருக்கக்கூடிய உரை அவ்வளவு அற்புதமான ஒரு நூல். நாம் நம்முடைய வகுப்பிலேயும் அதை அடுத்தடுத்த பருவங்களிலே படிக்க இருக்கின்றோம். அவ்வளவு செய்திகளை, அவ்வளவு வடமொழி கடலும் தென்மொழி கடலும் நிலை கண்டு உணர்ந்தவர் மாதவ சிவஞான சுவாமி. அதிலே முதலிலே பிரம்ம சூஸ்திரம் எழுதியவர் வேதவியாசர். வேதவியாசர் எழுதிய இந்த பிரம்ம சூத்திரத்திற்கு ஆதிசங்கரர் பாஷ்யம் பாடியிருக்கிறார், பாஷ்யம் ஏற்றிருக்கிறார். ராமானுஜர், மத்துவர் ஆகிய மூவரும் பாஷ்யம் எழுதியிருக்கிறார்கள். பிரம்மசூஸ்திரத்திற்கு அவர்கள் எப்படி பாஷ்யம் கண்டார்களோ அதுபோல நம்முடைய சிவஞான போதத்திற்கு மாதவ சிவஞான சுவாமிகள் பாஷ்யம் எழுதியிருக்கிறார்கள். சிவஞான மாபாடியம் என்று அதை தமிழிலே சொல்லுவார்கள், மாபாஷ்யம் என்று நாம் அதை வடமொழியிலே குறிப்பிடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தவ சீலரை தந்தது நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனம். இன்னும் பல அறிஞர்கள், குறிப்பாக தமிழ் தாத்தா என்று போற்றக்கூடிய உவே சுவாமிநாத ஐயர் அவர்களை போற்றி இன்றைக்கு இருக்கக்கூடிய பல தமிழ் நூல்கள் நமக்கு ஓலைச்சுவடிகளில் இருந்து அச்சு வாகனம் ஏற்றி கொடுத்த பெருமைக்குரிய தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் அவர்கள், அவருடைய குருவாக விளங்கிய திருச்சிரபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள், புராண சக்கரவர்த்தி என்றே அவரை குறிப்பிடலாம், அவ்வளவு புராணங்களை பாடி கொடுத்தவர்கள். அவர்களை எல்லாம் ஆதரித்து தமிழை வளர்த்த மடம் திருவாவடுதுறை ஆதீனம். இன்னும் சொல்லலாம், தாசா மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள், சா தண்டபாணி தேசிகர் ஐயா அவர்கள், இப்படியெல்லாம் பல அறிஞர்களை, பல பெரிய, அது அந்த பட்டியலை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாள் போதாது, அவ்வளவு அறிஞர் பெருமக்களை உருவாக்கி பல மாநாடுகள், குறிப்பாக சைவ சமய மாநாடுகள், திருமந்திர மாநாடுகள் போன்ற மாநாடுகளை எல்லாம் நடத்தி நம்முடைய சைவ கருத்துக்களை எல்லாம், அறிஞர்களுக்கெல்லாம் விருதுகளையும் பட்டங்களையும் வழங்கி அவர்களை ஆதரித்து அவர்களுக்கு பொற்கிழிகளை அளித்துக் கொண்டு இன்றளவும் திருவாவடுதுறை ஆதீனத்தில் அதை செய்து கொண்டு வருகிறார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக மெய்கண்டார் என்று சொல்லக்கூடிய இதழின் மூலமாக பல அரிய செய்திகளை எல்லாம் தொடர்ந்து மாத இதழாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே அரிய ஒரு செய்தி, 23வது குருமகா சன்னிதானமாக விளங்கிய சிறுவளர்சீர் சிவபிராதேசிய பிரம்மாச்சாரிய சுவாமிகள் தான் நாம் இன்றெல்லாம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சைவ சித்தாந்தத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு, அது ஒரு அஞ்சல் வழி கல்வி போல எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும், அனைத்து மக்களும் சைவ சித்தாந்தத்தை, திருமுறைகளை எல்லோரும் தெரிந்திருக்கிறார்கள், சித்தாந்தத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் சைவ சித்தாந்த திருவாவடுதுறை ஆதீன சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்புகள் பல இடங்களிலே துவங்கி இன்று பெரிய நிறுவனமாக இருந்து பல மக்களையும் சைவ சித்தாந்தத்தை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. சமீப காலமாக திருமுறை பயிற்சி வகுப்புகளும் நடைபெற்று கொண்டு வருகிறது. இப்படி பல
அரிய தமிழ் பணிகளை நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனம் செய்து கொண்டிருக்கிறது. நான் காலத்தின் அருமை கருதி சிறிதளவே நான் இங்கே எடுத்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக இருக்கக்கூடிய பெரிய மடம் ஆதீனம் எது என்று சொன்னால் நம்முடைய தர்ம ஆதீனம். தர்ம ஆதீனம் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது தர்ம ஆதீனமும் ஏறக்குறைய நம்முடைய அந்த முன்னாடி நான் குறிப்பிட்ட பரம்பரையிலே தான் அந்த தர்ம ஆதீனமும் இடம்பெறுகிறார்கள். இதை ரொம்ப அழகாக ஊரனடிகள் அந்த நூலிலே சிறப்பாக குறிப்பிட்டிருப்பார். அது என்னவென்று சொன்னால், திருவாவடுதுறை ஆதீனம் புலமையில் சிறந்தது என்று சொன்னால் தர்ம ஆதீனம் தவத்தில் சிறந்தது. ரெண்டு பேருக்கும் பெரிய இதுல பெரியவர் சிறியவர் இல்ல, அவருடைய கொள்கை அடிப்படையில சொல்லுகின்ற பொழுது திருவாவடுதுறை ஆதீனம் புலமையில் சிறந்தது என்று சொன்னால் தர்ம ஆதீனம் தவத்தில் சிறந்தது. ஏனென்று சொன்னால் தர்ம ஆதீனத்திலே அது ஒடுக்கம் என்று குறிப்பிடுவார்கள். 16 ஒடுக்கம் இருக்கிறது என்று காட்டுகிறார். திருவாவடுதுறை ஆதீனம் பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடமாக விளங்கியது. இது அவருடைய கருத்தை நான் அப்படி இங்க வாசிக்கிறேன். திருவாவடுதுறை ஆதீனம் பாடம் சொல்லும் இடமாக விளங்கியது என்று சொன்னால் தருமபுர ஆதீனம் பயிற்சி அளிக்கும் இடமாக விளங்கியது என்று அதை நயமாக அவர் குறிப்பிட்டிருப்பார்கள். ஏனென்று சொன்னால் 2 ஆதீனங்களினுடைய குரு முதல்வர்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய உமாபதி சிவத்தில இருந்து அருணமச்சிவாயர் என்று நான் ஒருவரை குறிப்பிட்டிருந்தேன். அந்த அருணமச்சிவாயர் இடத்திலிருந்து பிரிகின்ற பொழுது அருணமச்சிவாயர், பிறகு மச்சு செட்டியார், காழி கங்கை கொண்ட மெய்கண்டார், பிறகு காழி பழுதைக்கட்டி சிற்றம்பல நாடிகள், பிறகு சிவபுரம் ஞானப்பிரகாச பண்டாரம், சிவபுரம் தத்துவ பிரகாச பண்டாரம், திருவாரூர் செட்டித்தெரு பழுதைக்கட்டி ஞானப்பிரகாச பண்டாரம், சிதம்பரநாத மாசிலாமணி கமலை ஞான பிரகாச பண்டாரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஞான பரம்பரையிலே வந்தவர் குருஞான சம்பந்தர். குருஞான சம்பந்தர் தான் இன்றைய தரும ஆதீனத்தினுடைய ஆதி குரு முதல்வராக விளங்கக்கூடியவர். இவரும் ஏறக்குறைய சிற்றம்பல நாடிகள் அந்த பரம்பரையிலிருந்து வந்தவர் என்று நான் சொன்னது போல இந்த கமலை ஞான பிரகாசர் அவரிடத்திலே இருந்து குரு உபதேசம் பெற்றவர். எப்படி நம்முடைய நமச்சிவாய மூர்த்திகளுக்கு அங்கே சிற்றம்பல நாடிகள் குருவாக இருந்து உபதேசித்தாரோ, அதே போல தர்மயாதீனத்தினுடைய குரு முதல்வராக இருக்கக்கூடிய குருஞான சம்பந்தருக்கு குருவாக திகழ்ந்தவர் கமலஞான பிரகாசர் என்று நாம் பார்க்கின்றோம். குருஞான சம்பந்தர் என்று சொல்லுகின்ற பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று சொல்லக்கூடிய தலத்திலே அவதரித்தவர். அவருடைய பெற்றோர் சுப்பிரமணிய பிள்ளை, மீனாட்சி அம்மையார். இவரும் இளமை காலம் தொட்டே அந்த பெருமானுடைய அருளை முழுவதும் பெற்றவர். அதனாலே அவருடைய பெற்றோர் அவருக்கு ஞான சம்பந்தன் என்று பெயரிட்டனர். பெருமானுடைய திருவுருள் வாய்க்கப்பட்டதனாலே இளம் வயதிலே பல கலை ஞானங்களை பெற்று திகழ்கிறார். இவருடைய 11வது வயதிலே இவருக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. எப்படி அங்கே வைத்தீஸ்வரராக இருந்த நமச்சிவாய மூர்த்திகளுக்கு 5வது வயதிலே ஒரு அற்புதம் நடக்கிறதோ, அதே போல் இவருடைய வாழ்க்கையிலேயும் இவருடைய 11வது பருவத்திலே இவருடைய பெற்றோர்கள் இவரை மதுரைக்கு அழைத்து செல்கிறார்கள் தரிசனத்திற்கு. அப்படி மதுரைக்கு தரிசனத்திற்கு அழைத்து சென்ற பொழுது சொக்கநாத பெருமான் அங்கையர்கண்ணி அம்மையும் சொக்கநாத பெருமானையும் தரிசித்த நம்முடைய ஞானசம்பந்தர் அங்கேயே நின்று விடுகிறார். பெற்றோர் எவ்வளவு அழைத்தும் அவரோடு செல்வதற்கு மறுத்து விடுகிறார். ஏன்னா நாம் அங்கு குறிப்பிட்டது போலதான் காந்தம் கண்ட பசாசு போல இங்க நம்முடைய ஞானசம்பந்தருக்கு, அதாவது இவரை குருஞான சம்பந்தர் என்று நாம் குறிப்பிடுவோம். குருஞான சம்பந்தருக்கு சிந்தனை முழுவதும் அங்கே சொக்கநாத பெருமானிடத்திலே பதிந்து விடுகிறது. அவரும் பெற்றோரை நீங்கள் வருத்தப்படாதீர்கள் என்று சொல்லி வீட்டுக்கு அனுப்பி விடுகிறார்கள். அவர்களும் ஒருவாறாக அமைதியோடு சென்று விடுகிறார்கள். பிறகு அங்கேயே இருந்து கொண்டிருக்கிறவர் நாள்தோறும் சொக்கநாத பெருமானை தரிசிப்பதும், பொற்றாமரை குளத்திலே நீராடுவதும், சொக்கநாத பெருமானுடைய வழிபாட்டிலே ஆழ்ந்த பக்தியோடு திகழ்வதுமாக இருந்து கொண்டு வருகிறார். அப்போது ஒரு நாள் காலையிலே குளத்திலே எழுந்து நீராடி பார்க்கின்ற பொழுது எல்லோரும் சிவபூஜை செய்கிறார். அதை பார்க்கின்ற பொழுது சுவாமிக்கு ஒரு எண்ணம் வருகிறது.
ஆகா நமக்கும் இப்படி ஒரு பெருமான் கிடைத்தால் நாமும் பூஜை செய்யலாமே. அதாவது வழிபாடு ஏற்றுதல், போற்றுதல், பரவுதல், துதித்தல், பாடுதல் எல்லாம் தாண்டி பூஜை செய்தல். அதுக்குதான் நம்ம படிநிலைகளை வச்சிருக்கிறோம். தீட்சைகள், சமய தீட்சை, விசேட தீட்சை என்றெல்லாம் பார்க்கிறோம். பூஜை செய்கிற பொழுது அது உள்ளபடியே அது அகபூஜையாக இருக்கட்டும், புறபூஜையாக இருக்கட்டும். நம்முடைய சைவ அன்பர்களுக்கெல்லாம் தெரியும். பூஜை செய்கின்ற பொழுது எத்தகைய மன நிறைவை நாம் பெறுகின்றோம் என்று. ஒரு நாள் நாம தொடர்ந்து பூஜை செய்துட்டு இருக்கிற போது, ஒரு நாள் பூஜை செய்யாம விட்டுட்டா அது எவ்வளவு பெரிய ஒரு வெற்றிடத்தை நமக்கு கொடுக்குதுன்றது கூட நாம உணர்ந்திருப்போம். அப்படி ஒரு பெரிய ஆன்ம பலத்தை, ஆன்ம சுகத்தை கொடுக்கக்கூடியது சிவபூஜை. அந்த சிவபூஜை செய்வதை பார்க்கிறார். எல்லோரும் செய்கிறார்கள். நமக்கு ஒரு லிங்கம் கிடைத்தால் நாமளும் பூஜை செய்யலாமே என்று இதையும் சொக்கநாத பெருமானிடத்திலே விண்ணப்பம் வைக்கிறார். சொக்கநாத பெருமான் அவருக்கு கனவிலே உணர்த்துகிறார். நீ நாள்தோறும் அந்த கொற்றாமரை குளத்திலே நீராடுவது போன்று நாளைய தினம் சென்று நீராடினால் ஈசான திக்கில், ஈசான திசையிலே நீருக்கடியிலே ஒரு பெட்டகம் இருக்கும். அந்த பெட்டகத்திலே பூஜா மூர்த்தம் இருக்கும். அதை எடுத்து நீ வழிபட்டு கொண்டு வா என்ற ஒரு குறிப்பை பெருமான் அங்கே சொக்கநாத பெருமான் அவருக்கு உணர்த்துகிறார். அவர் சொன்னது போன்றே சென்று செய்கின்ற பொழுது கையிலே அந்த பூஜை பெட்டகம் கிடைக்கிறது. இன்றளவும் தருமை ஆதீனத்திலே அந்த சொக்கநாத பெருமான் தான் வழிபாட்டிலே இருந்து கொண்டு வருகிறார். அதை அவரே தன்னுடைய சொக்கநாத வெண்பா என்ற நூலிலே அவர் குறிப்பிடுகிறார். கண்ணுக்கினிய பொருளாகியே என் கரத்தில் வந்தாய், விண்ணும் பரவிடும் அற்புதமே என்ன, விஞ்சைதான் மண்ணும் புகழ்ந்திட என்னையும் பூரண வாரியுள்ளே நன்னும் படி செய்து மதுராபுரி சொக்கநாயகனே என்று தான் கையிலே அந்த பெருமான் கிடைத்த அந்த அற்புதத்தை அவரே அவருடைய பாடலிலே சொக்கநாத வெண்பாவிலே குறிப்பிடுகிறார். அந்த பெருமானை வைத்துக் கொண்டு தினம் பூஜை செய்து கொண்டு வருகிறார். அப்படி பூஜை செய்கின்ற பொழுது எப்பொழுதுமே பூஜை நாமாக செய்வது என்பது என்றாக இருந்தாலும் கூட குரு முகமாக தீட்சை பெற்று அந்த பக்குவ நிலைக்கு ஏற்ப செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு உதிக்கிறது. ஆகவே அவர் நினைக்கிறார், நமக்கு ஒரு குருநாதர் கிடைத்தால் இன்னும் சிறப்பாக இருக்குமே என்ற எண்ணம் மீண்டும் சொக்கநாத பெருமானிடத்திலே சென்று அதை முறை வைக்கிறார். சொக்கநாத பெருமான் அவருக்கு ஒரு குறிப்பை முன்ன கொடுத்தது போன்றே ஒரு குறிப்பை கொடுக்கிறார். நீ திருவாரூருக்கு சென்றால் அங்கே உனக்கு திருவாரூரிலே ஞான பிரகாசம் என்ற ஒரு குருநாதர் இருந்து கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே சென்றால் உனக்கு தீட்சை கிடைக்கும் என்று குறிப்பை கொடுக்க, சுவாமி இவருக்காக அவருடைய கனவிலேயும் சென்று அதை உணர்த்துகிறார். உன்னை தேடி நாளை தினம் ஞானசம்பந்தன் என்று ஒரு மாணவன் வருவான், அவனுக்கு நீ தீட்சை கொடு என்று சொல்ல இரண்டும் ஒன்றாக சேர்ந்து வர எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. தட்சிணாமூர்த்தி சந்நிதியிலே, திருவாரூரிலே தட்சிணாமூர்த்தி சந்நிதியிலே குரு பீடமாக இருந்து அங்கே கமலஞான பிரகாசர் என்று சொல்லக்கூடிய பெருமகனார், அவர்தான் ஞானப்பிரகாசர். இவர் திருவாரூரில் இருந்து நாளை கமலஞான பிரகாசர். கமலஞான பிரகாசர் நம்முடைய தர்மயாதீனத்தினுடைய ஆதி குரு முதல்வராக திகழக்கூடிய குருஞான சம்பந்தருக்கு ஞான உபதேசத்தை செய்து வைக்கிறார். அவர்தான் அன்றிலிருந்து குருஞான சம்பந்தராக இருந்து தர்ம ஆதீனத்தை தோற்றுவித்து பல சிஷ்ய பரம்பரைகளை உருவாக்கி இன்றளவும் தருமபுர ஆதீனம் பல ஞான நூல்களை எல்லாம் பதிப்பித்தும் பல அரிய பணிகளை எல்லாம் செய்து கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய குருஞான சம்பந்தர் அற்புதமான 8 நூல்களை பாடியிருக்கிறார். அவரே 8 நூல்களை பாடியிருக்கிறார். சொக்கநாதர் கலித்துறை, சொக்கநாத வெண்பா, சிவபோக சாரம், பண்டார கலித்துறை என்னக்கூடிய ஞானப்பிரகாச மாலை, நவரத்ன மாலை, சோடச கலாச பிரசாத ஷட்கம், திரிபந்தாதி ரூபாதி தசகாரி அகவல், முக்தி நிச்சயம். இதுல ரொம்ப அற்புதமான நூல் சிவபோக சாரம். ரொம்ப அருமையா இருக்கும் அதனுடைய பாடல்கள்லாம். அது நேரம் கிடைக்கிற போது நாம் இன்னொரு வகுப்புல அதை பத்தி பேசுவோம். ஆக சிவபோக சாரம் என்று சொல்லக்கூடிய அந்த நூல் போன்ற பல நூல்களை எழுதி கொடுத்து பிறகு அவருடைய பரம்பரை அங்கிருந்து துவங்கி ஞானசம்பந்தர், அதாவது ஆதி பரவச தேசிகர், சச்சிதானந்த தேசிகர், மாசிலாமணி தேசிகர் என்றெல்லாம் அந்த அருளாளர் பெருமக்கள் தொடங்கி இன்றைய தினம் 27வது குருமகா சன்னிதானமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள்
நம்முடைய ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய அருளாளர் பெருமக்கள் இன்றைய தினம் அந்த திருமணத்தினுடைய 27வது நட்சத்திர குருமணிகள் என்று நாம் அவரை போற்றுகிறோம். அந்த நட்சத்திர குருமணிகள் இன்னும் சொல்ல போனால் அவருடைய அருளாட்சி காலத்திலே பல ஆலய திருப்பணிகள் சிறப்பான முறையிலே கும்பாபிடங்கள் அவங்களுடைய மடத்திற்கு உட்பட்ட அத்தனை ஆலயங்களுக்கும் சிறப்பான முறையிலே கும்பாபிஷேகம் செய்து வைத்து வருகிறார்கள். இவருடைய மடத்திலே காலங்காலமாக தொடர்ந்து செய்து கொண்டு வரக்கூடிய அறப்பணிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். அவருடைய 60வது அதாவது சஷ்டியப்த பூர்த்தி என்று நாம் வடமொழியிலே குறிப்பிடுவோம். அதிலே அவர்கள் ஒரு நாளுக்கும் ஒரு நூல் பக்தி பணுவல்களை வெளியிடக்கூடிய ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி வெளியிட்டுக் கொண்டு வருகிறார்கள். அதெல்லாம் தற்பொழுது அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அதற்கு முன்பாக பல சித்தாந்த மாநாடுகளை நடத்தியிருக்கிறார்கள். தருமபுரி ஆதீனத்தினுடைய மூலமாக ஞான சம்பந்தம் இதழ் எப்படி அங்கே நமக்கு திருவாவடுதுறை ஆதீனத்திலே மெய்கண்டார் என்ற இதழ் தொடர்ந்து வருகிறதோ அதுபோல இங்கே ஞான சம்பந்தம் என்று சொல்லக்கூடிய இதழ், சித்தாந்த மாலை நேர கல்லூரி, சைவ சித்தாந்த மாலை நேர கல்லூரி ஒன்றை ஏற்படுத்தி, அதாவது அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனம் என்ற ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக சைவ சித்தாந்த கருத்துக்களை உலகெங்கிலும் பரப்பி கொண்டு வருகிறார்கள். இதிலே ஒரு குறிப்பு, தற்பொழுது அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய இயக்குநராக இருக்கக்கூடியவர் தான் நமக்கு வகுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய போற்றுதலுக்குரிய பாலராவாயன் ஐயா அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் மாணவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தகைய பெருமக்கள் எல்லாம் நம்முடைய ஸ்ரீமடத்தினுடைய பெரியவருடைய கட்டளையை ஏற்று நமக்காக இங்கே பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பல அறிஞர்கள், தமிழ் அறிஞர்களை போற்றுதல், அவர்களுக்கு பொற்கிழி அளித்தல், தர்மயாதன புலவர் என்று சொல்லக்கூடிய பட்டங்களை கொடுத்தல், கலைஞர்கள் வித்வான்கள் அவர்களை உருவாக்குதல், சிவஞான போத சொற்பொழிவுகள் எப்படி நாம் சித்தாந்த மாநாடுகள் பார்த்தோமோ அதே போல சித்தாந்த சொற்பொழிவுகள், குறிப்பாக தர்மயாதீனத்தை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கே திருவாவடுதுறை ஆதீனத்திலே சாஸ்திர நூல்களை நிறைய பதிப்பித்து நிறைய உரைகளை எழுதி வெளியிட்டுதல் போல இங்கே நம்முடைய தர்மயாதீனத்திலே 12 திருமுறைகள், அருமையான உரைகள், பெரிய பெரிய அறிஞர்களை வைத்து காஞ்சிபுரத்தில் இருந்த நம்முடைய பாலராவாயன் ஐயா அவருடைய தந்தையாராக விளங்கிய அருணை முதலியார் உள்ளிட்ட அவர்கள் தான் அதுல பெரும்பான்மையான பகுதிகளுக்கு திருமுறைகளுக்கு உரை வகுத்திருக்கிறார்கள். பல அறிஞர்களை கொண்டு முத்துசு மாணிக்கவாசன் முதலியார் என்று சொல்லக்கூடிய பிற்காலத்திலே காஞ்சி தொண்டைமண்டலாதீனத்துடைய குருமகா சன்னிதானமாக திகழ்ந்தவர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். பட்டுசாமி ஓதுவார் அவர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். இப்படி பல அறிஞர்களை கொண்டு உரை எழுதி இன்றைக்கு நமக்கு பாடல்கள் கிடைத்து விட்டன. அதனுடைய உரையை தெரிந்து படிக்கின்ற பொழுது நமக்கு அதிலே உரைப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கு நம்முடைய தர்மயாதீனத்தினுடைய தமிழ் பணி அளவில்லாத தமிழ் பணி என்பதை இந்த நேரத்திலே நாம் நினைத்து பார்க்கிறோம். பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், தமிழ் கல்லூரி ஒன்றை அமைத்து அதன் மூலமாக நிறைய புலவர்களை உருவாக்கிய பெருமை தர்மயாதீனத்திற்கு உண்டு. தேவார பாடசாலை, வேதாகம பாடசாலைகள் எல்லாம் அமைத்து சிவாகமங்களை போதிப்பதும், தேவார பாடசாலை அதில் குறிப்பாக பல இன்றைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தலைசிறந்த ஓதுவாமூர்த்திகளை உருவாக்கக்கூடிய பெரும் பணியை நம்முடைய தர்மயாதீனம் செய்து கொண்டிருக்கிறது. அதில் எல்லோருக்கும் தெரிந்தவர், தேவாரம் என்று சொல்லுகின்ற போதே நமக்கு எல்லாம் ஒளி வடிவிலே கொண்டு வந்து சேர்த்த பெருமை தருமபுரம் சாமிநாதன் ஐயா அவர்களுக்கு உண்டு. பெரிய ஒரு பன்னிசை பேரறிஞர் என்றெல்லாம் அவரை நாம் போற்றுகின்றோம். அத்தகைய பெருமகனாரை கொடுத்த ஒரு திருமணம். அதனுடைய வழி வழியாக இன்றும் தேவார பாடசாலை சிறப்புற்று நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தற்பொழுது அதனுடைய முதல்வராக இருந்து நடத்தி கொண்டு வரக்கூடியவர் திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் இருந்து கொண்டு அதை நிகழ்த்தி கொண்டு வருகிறார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடுகள் போன்றவை எல்லாம் நடத்தி அதை சிறப்பான முறையிலே தற்பொழுது 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அந்த திருமணத்திலே இருந்து ஞான செங்கோல் நிகழ்த்தி வருகிறார்கள். அவர்களுக்கு முன்பாக இருந்தவர்கள் 26வது குருமகா சன்னிதானம் 1000 பிறை கண்ட பெருமைக்குரியவர்கள். திருமுறையை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு பதிகம் படிப்பது என்பதை கொள்கையாக கொண்டவர்கள். பல அரிய செய்திகள், அவர்கள் சென்னை
தியாக தியாகராய நகரிலே பிரச்சார சபையில் இருந்த காலத்திலே இருந்து பல தொண்டுகளை எல்லாம் சைவத்திற்கும் தமிழகத்துக்கும் ஆற்றிய பெருமை உடையவர்கள். அவர்களுக்கு பிறகு இப்பொழுது 27வது குருமகா சன்னிதானம் இருந்து கொண்டு வருகிறார்கள் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கணும். குறிப்பா நான் முன்ன குறிப்பிட்டது போல தர்மயாதினத்தை பற்றி பேச வேண்டும் என்றாலும் ஒரு நாள் நமக்கு தேவைப்படும். அவ்வளவு அரிய பணிகள். அதை தொடர்ந்து அவருடைய சிஷ்ய மடமாக கருதக்கூடிய மடம்தான் நம்முடைய திருப்பனந்தாள் மடம் என்று சொல்லக்கூடிய மடம். அவருடைய அந்த பரம்பரையில ஞான பரம்பரையில வருகின்ற பொழுது அந்த தர்மயாதீனத்தினுடைய தம்பிரான்களிலே ஒருவராக அங்கே ஞானம் பெற்றவராக விளங்கியவர் தான் நம்முடைய திருப்பனந்தாள் மடத்தினுடைய அதிபர். அவர்களை சன்னிதானங்கள் என்று குறிப்பிடுவதில்லை. ஏனென்று சொன்னால் திருப்பனந்தாள் மடத்திற்கு குரு மடமாக விளங்கக்கூடியவர்கள் தர்மயாதீனம். ஆகவே இவர்களை திருப்பனந்தாளில் இருக்கக்கூடியவர்களை எப்படி அழைப்பார்கள் என்றால் எஜமான் சுவாமிகள் என்று குறிப்பிடுவார். இந்த திருப்பனந்தாள் மடத்தினுடைய வரலாறு என்று நாம் பார்க்கின்ற போது அவர்களுக்கு அதிபர் என்ற ஒரு பட்டம் அங்கே கொடுத்து அழைக்கப்படுவதை பார்க்கிறோம். காசி திருமடம் என்று அதை குறிப்பிடுவார்கள். இந்த மடத்தினுடைய குரு முதல்வராக திகழ்ந்தவர் நம்முடைய குமரகுருபரர் என்று சொல்லக்கூடிய பெருமாள். அற்புதமான பல இலக்கியங்களை நமக்கு கொடுத்தவர், சிற்று இலக்கியங்களை கொடுத்தவர் குமரகுருபரர். இவரும் ஸ்ரீவைகுண்டத்திலே அவதரித்தவர். 5 வயது வரையிலே பேசாமல் இருந்தவர். ஒரு நாள் தன்னுடைய பெற்றோரோடு அந்த சம்பந்தத்தை நாம் பார்க்கணும். அங்க நமச்சிவாய மூர்த்திகள் வைத்தீஸ்வரன் கோயில்ல போய் சுவாமி அவருக்கு உள்ள இருந்து வந்து காட்சி கொடுத்தாருன்னு பார்த்தோம். இங்க தர்மயாதனத்தை பார்க்கிற போது குருஞான சம்பந்தர் அவருக்கு அப்படியே சுவாமி இங்க நம் குமரகுருபர சுவாமிகளும் அவருடைய பெற்றோரோடு திருச்செந்தூர் தரிசனத்திற்கு செல்றார். அப்படி போன போது திருச்செந்தூர் முருகனை பார்த்த போது 5 வயது வரையிலும் பேசாது இருந்த குழந்தை அங்கே முருகனுடைய அருளால் பேச ஆரம்பிக்கிறார். ரொம்ப அருமையா அந்த நூலை அவர் துவங்குவார். கந்தர் கலிவெண்பா என்று சொல்லக்கூடிய அந்த முதல் நூல், பூமேவு செங்கமல புத்தேளும் என்று சொல்லக்கூடிய பூ என்ற அந்த முதல் எழுத்தை வைத்து நமக்கு பாடி கொடுத்திருப்பார். அதாவது இந்த இடத்துல ஒரு செய்தி, சஷ்டி 6 நாளிலும் கந்தபுராணத்தை ஓத வேண்டும் என்பது நியதி. அதை ஓத முடியாதவர்கள் குட்டி கந்தபுராணமாக திகழக்கூடிய அவ்வளவு செய்திகளையும் கந்தபுராணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செய்திகளையும் சுருக்கி ஒரு அற்புதமான ஒரு நூலாக கொடுத்ததுதான் நமக்கு கந்தர் கலிவெண்பா. அந்த கந்தர் கலிவெண்பாவை பாராயணம் செய்ய வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அந்த கந்தர் கலிவெண்பாவை அருளியவர் நம்முடைய குமரகுருபரர். பிறகு அவர் குருநாதரை தேடி வருகின்ற பொழுது தர்மயாதீனத்திலே வந்து தர்மயாதீன முதல்வர் குருமணிகளிடத்திலே அவர் தீட்சை பெற்று, அப்பொழுதெல்லாம் தீட்சை பெற்றவுடனே தேச யாத்திரைகள் செல்ல வேண்டும். அப்படி தேச யாத்திரை செல்லுகின்ற பொழுது அப்பொழுதே பக்குவ முதிர்வோடுதான் குமரகுரு சுவாமிகள் விளங்குகிறார். இருந்தாலும் குருநாதனுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு பல தேசங்களுக்கு தேச யாத்திரை மேற்கொள்ளுகின்ற பொழுது, தல யாத்திரை மேற்கொள்ளுகின்ற பொழுது அவர் காசியிலே சென்று அங்கே சில காலம் இருக்கிறார். காசியில ஒரு மடத்தை ஏற்படுத்துகிறார். அதனால்தான் என்ற வரையிலும் நாம் அதுக்கு காசி மடம், குமாரசுவாமி மடம் என்றும் அதை குறிப்பிடுவார்கள். அப்படி செல்லுகின்ற பொழுது அங்கே வடநாட்டு அரசனை சந்திக்கின்ற பொழுது அவருடைய பேசுவதற்கு ஒரு சுவாமிக்கு மொழி தெரியாமல் வருத்தப்படுகின்ற ஒரு சூழல். இதெல்லாம் விரிவாக பேசலாம் வரலாறை, நான் காலம் கருதி சுருக்குகிறேன். அப்பொழுது சுவாமி வருத்தப்படுகின்ற பொழுது சரஸ்வதியினுடைய அருளை பெறுவதற்காக அந்த மொழியை பேச வேண்டும், இந்துஸ்தானி மொழியை பேச வேண்டும் என்பதற்காக சுவாமி அங்கே சரஸ்வதியை நோக்கி அற்புதமான ஒரு நூலை நமக்கு பாடி கொடுத்தார். சகலகலா வள்ளி மாலை என்று அந்த நூலை பாடி முடித்த உடனே அந்த மன்னன் பேசக்கூடிய அதே பாஷையை ரொம்ப அழகா குறிப்பிட்டிருப்பார்கள். தனிப்பெரும் சிங்கம், தவராஜ சிங்கம் தனிப்பெரும் சிங்கத்தின் மீது மறுநாள் அந்த அரச சபைக்கு சென்று அவனோடு அதே மொழியிலே பேசி வாதம் செய்தார் என்ற வரலாற்றை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்படி இன்றளவும் அந்த நம்பிக்கையோடு சகலகலாவல்லி மாலையை நாம் பாராயணம் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு வார்த்தை தடங்கல்கள் இல்லாமல் நினைவாற்றல் பெருகும் என்பதும் உண்மை. ஆகவே சகலகலாவல்லி மாலை பாடி கொடுக்கிறார். பிறகு மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ்
அதுலதான் தொடுக்குங்கட உட்பழம்பாடல் என்று சொல்லக்கூடிய அந்த பாடலை பாடிய போது மீனாட்சியே வந்தவருக்கு அருள் புரிந்தார் என்ற காட்சியை நாம பார்க்கிறோம். 2 பிள்ளைத்தமிழ் பாடிய ஒரே பெருமகனார் நம்முடைய குமரகுருபரர். ஒன்று மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், இன்னொன்று முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். இப்படி பல சிற்றிலக்கிய வகைகளை தமிழ் உலகிற்கு அறிமுகப்படுத்தியதிலும் அவருக்கு மிக முக்கிய பங்குண்டு. அதே நேரத்தில் நீதிநெறி விளக்கம் என்று சொல்லக்கூடிய நூல், அதுவும் சுவாமிகள் பாடி கொடுக்கிறார். அவரை தொடர்ந்து அந்த ஞான பரம்பரை வளர்ந்து கொண்டு வருகிறது. இன்றளவும் அந்த ஞான பரம்பரையிலே தற்பொழுது எஜமான் சுவாமிகளாக இருந்து நமக்கெல்லாம் அருளாட்சி செய்து கொண்டு வருகிறார்கள். அதிலே அருணந்தி தம்பிரான் என்று சொல்லக்கூடிய பெருமகனாருடைய காலகட்டத்திலே இன்றைய தினம் தமிழகத்திலே பல தமிழறிஞர்களை உருவாக்கி, எப்படி தர்மயாதீனத்திலே தமிழ் கல்லூரி இருந்து தமிழறிஞர்களை உருவாக்கினார்களோ, அவருடைய சிஷ்யமடமாக இருக்கக்கூடிய திருப்பனந்தாளிலேயும் தமிழ் கல்லூரி, அதாவது காசிவாசி சுவாமிநாத தம்பிரான் செந்தமிழ் கல்லூரி என்ற பெயரிலே செந்தமிழ் கல்லூரியை ஏற்படுத்தி பல தமிழ் அறிஞர்களை தமிழகம் முழுவதிலும் உருவாக்கினார்கள். அதே போன்று நமக்கு அருகிலே இருக்கக்கூடிய மயிலத்திலேயும் நம்முடைய மயிலம் பொம்மபுராதீனம் தமிழ் கல்லூரியை ஏற்படுத்தி தமிழை வளர்த்தார்கள். கரந்தை தமிழ் கல்லூரி இருந்தது என்றெல்லாம் வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். அதிலே செந்தமிழ் கல்லூரியிலே குறிப்பிடத்தகுந்த பல பேராசிரியர் பெருமக்கள் அங்கே திகழ்ந்தார்கள். குறிப்பாக வெங்கட்ராமையா என்று சொல்லக்கூடிய பெருமகனார் பல திருமுறை நூல்களுக்கு உரை எழுதியவரும், இலக்கண நூல்களுக்கு உரை எழுதியவருமாக இருக்கக்கூடிய கு. சுந்தரமூர்த்தி ஐயா, அவர்களை தொடர்ந்து தாமா வெள்ளைவாரணம் ஐயா போன்றவர்கள்லாம் அங்கே இருந்து பல தமிழ் பணிகளை ஆற்றியிருக்கிறார்கள். நம்முடைய காசி மடத்தினுடைய திருப்பனந்தாள் மடத்தினுடைய தமிழ் பணிகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெரிய பட்டியல். அவ்வளவு நூல்களை பதிப்பித்திருக்கிறார்கள், அவ்வளவு உரை எழுதியிருக்கிறார். பெரும்பாலும் மூல நூல்களை வெளியிட்ட பெருமை திருப்பனந்தாள் மடத்திற்கு உண்டு. திருக்குறள் போன்ற பல நூல்களை வெளியிட்ட ஒரு பெருமை நம்முடைய சாத்திர நூல்களாகட்டும், தோத்திர நூல்களாகட்டும் பல நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த மடத்திலேயும் ஒரு இதழ் குமரகுருபரர் என்று சொல்லக்கூடிய பெயரிலே ஒரு இதழ் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதிலே ஒரு அரிய செய்தி, இந்த இடத்துல நான் அதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். ஏறக்குறைய 1928 திருப்பனந்தாள் மடத்திலே தமிழிலே முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடியவர்களுக்கு 1000 ரூபாய் பரிசளிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அதற்கான அந்த வரைவு, அவங்க கொடுத்த அந்த அறிக்கை அப்படியே நம்முடைய ஊரநடிகள் அந்த புத்தகத்துல கொடுத்திருக்கிறார். வியப்பான ஒரு செய்தி. அப்படியெல்லாம் தமிழை வளர்த்திருக்கிறார்கள், சைவத்தை வளர்த்திருக்கிறார்கள். பல இடங்களிலே நிபந்தங்கள், காஞ்சிபுரத்திலே, குமரகோட்டத்திலே இன்றளவும் சஷ்டி தினத்திலே 6 நாளும் கட்டளை சொற்பொழிவு திருப்பனந்தாள் மடத்தின் மூலமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. காஞ்சிபுரத்திலே ஏகாம்பரநாதர் ஆலயத்திலே 10 நாள் பிரம்மோற்சவத்திலும் ஓதுவாமூர்த்திகளை வைத்து நாள்தோறும் இரவிலே சுவாமி வீதி விழாவின் போது திருமுறைகளை பாடிக்கொண்டு வரக்கூடிய கட்டளை திருப்பனந்தாள் மடத்தினுடைய கட்டளை. எல்லா ஆலயங்களிலேயும் அருணந்தி தம்பிரான் அவருடைய காலகட்டத்திலே எல்லா ஆலயங்களிலேயும் பாடல் பெற்ற தலங்களிலெல்லாம் அந்தந்த தலத்திற்குண்டான பாடல்கள் கல்வெட்டிலே எழுதி பதிப்பிக்கப்பட்டது. இப்படி பல அரிய பணிகள், பல தமிழ் அறிஞர்களை உருவாக்கிய ஒரு பெருமை திருப்பனந்தாள் மடத்திற்கு உண்டு. அவர்களை அதிபர், நான் முதலிலே குறிப்பிட்டது போல அவர்களை அதிபர் என்று அழைப்பார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் சிஷ்ய மடம், தர்மயாதீனத்தினுடைய சிஷ்ய மடம் என்று நாம் பார்க்கிறோம். அதையும் நாம் விரிவாக பேசிக் கொண்டிருக்கலாம். அடுத்ததாக நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய மடம் சூரியனார் கோயில் ஆதீனம். சிவஞான பாஷ்யம் என்று சொல்லக்கூடிய அந்த நூல் ஓலைச்சுவடிகளிலே இருந்ததை சூரியனார் கோயில் ஆதீனம் நமக்கு சிவஞான மாபாடியம் இன்றைக்கு நூலாக கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு பெருமை சூரியனார் கோயில் ஆதீனத்திலே வந்த இலக்கணம் முத்துக்குமார சுவாமி தம்பிரான் அவர்கள் தான் அதை கைப்பிரதியாக எழுதி வைத்து காப்பாற்றினார். அதற்கு பிறகு அது அச்சுவாகனம் ஏறியது என்று நாம் பார்க்கிறோம் குறிப்புகள் மூலமாக. பொதுவாக இவ்வளவு தூரம் நாம் பேசிய பரம்பரை எல்லாம் நந்தி பரம்பரை, மெய்கண்ட சந்தானம் என்று நாம் பார்க்கிறோம். சூரியனார் கோயில் ஆதீனம் ஸ்கந்த பரம்பரை என்று குறிப்பிடுவார்கள். அவருடைய சந்தானம், அந்த மரபு வாமதேவ சந்தானம். ஆகவே இந்த வாமதேவ சந்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சூரியனார் கோயில் ஆதீனத்தினுடைய முதல் குருவாக திகழக்கூடியவர்கள். அதாவது ஸ்ரீ கந்தசுவாமி, கந்த பரம்பரை என்பதனாலே அந்த ஆதி குரு முதல்வராக இருந்து உபதேசம் செய்தவர் ஸ்ரீ கந்தசுவாமி. அப்புறம் வாமதேவ மகரிஷி, ஸ்ரீ நீலகண்ட சிவாச்சாரியார், ஸ்ரீ விஸ்வேஸ்வர சிவாச்சாரியார் அப்படின்ற அந்த பரம்பரை கடைசியா
சிவாக்கிர யோகிகள் என்று சொல்லக்கூடியவர் தான் அந்த ஆதீனத்தை நிறுவுகிறார் என்று நாம் குறிப்புகள் மூலம் பார்க்கின்றோம். அவரை தொடர்ந்து இன்றளவும் அந்த மடத்திலே பல சமயப் பணிகளையும் சமுதாய பணிகளையும் ஏற்றி வருகிறார்கள். அடுத்ததாக இருக்கக்கூடியது நம்முடைய காஞ்சி தொண்டை மண்டல ஆதீனம். சீர்காழியிலே இருந்த சிற்றம்பல நாடிகள், ஏற்கனவே அவருடைய வரலாற்றை நாம் முன்னாடி விரிவாக பேசியிருக்கிறோம். அந்த சிற்றம்பல நாடிகள் அவர்களிடத்திலே இருந்து வந்த ஒரு சீட பரம்பரையிலே ஒன்றுதான் நம்முடைய காஞ்சிபுரம் ஞானப்பிரகாசர் மடம். காஞ்சி ஞானப்பிரகாசர், அதை கட்சி ஞானப்பிரகாசர் என்று குறிப்பிடுவார்கள். அவர்தான் இந்த மடத்தினுடைய ஆதி குரு முதல்வராக இருந்து தொண்டைமண்டல ஆதீனத்தை நிறுவினார். ஏறக்குறைய இந்த ஆதீனத்திலே பல குருமார்கள் தொடர்ந்து இருந்து ஞானப்பிரகாசராலே இது நிறுவப்பட்டதனாலே இது ஞானப்பிரகாச மடம் என்றளவும் காஞ்சிபுரத்திலே இருந்து கொண்டு பல பணிகளை செய்து கொண்டு வருகிறது. இதிலே குறிப்பிடத்தகுந்த வகையிலே 229வது பட்டமாக இருந்தவர் முத்தூசு மாணிக்கவாசக முதலியார் என்ற பூர்வாசர நாமத்தை கொண்டவர். இது ரொம்ப அழகாக தமிழ் உலகம், அறிஞர் உலகம் அவரை போற்றி கொண்டாடி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், தமிழ் பேராசிரியராக இருந்து தமிழ் பணி ஆற்றியவர், அபார ஞானமுடையவர் முத்துசு மாணிக்கவாச முதலியார் அவர்கள். நமக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஆரணிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய காமக்கூர் என்ற ஊரிலே அவதரித்தவர். அவருடைய பெற்றோரே பெரிய தமிழறிஞர், அவருடைய திருமகனார் இவர். அழகா சொல்றார் பூரணடிகள், மடாதிபதிகள் அதாவது குருமகா சன்னிதானங்கள் சமய கல்வி கற்றவர்களாக இருந்து அதிலே தோய்ந்தவர்களாக இருப்பார்கள். சங்க இலக்கிய மேற்கோள்கள், சங்க இலக்கியத்திலேயும் சமய இலக்கியத்திலேயும் ஒரே நேரத்தில் ஒருங்கே புலமை கொண்டவராக திகழ்ந்தவர் முத்தூசு என்று குறிப்பிடுவார். இந்த அளவிற்கு அபார ஞானமுடையவராக திகழ்ந்தவர். அவரிடத்திலே அதாவது பாடம் கேட்ட பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாமும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கோயம்புத்தூர் திருமதி சொர்ணா சோமசுந்தரம் அம்மா அவர்கள் கொழும்பு, யாழ்ப்பாணம் போன்ற இடங்களில் எல்லாம் சென்று பல தமிழ் அறிஞர்களை உருவாக்கிய பெருமைக்குரியவர் நம்முடைய முத்தூசு மாணிக்கவாசக முதலியார். அவர்களை தொடர்ந்து பல பேருக்கு தீட்சைகள் எல்லாம் செய்து கொடுத்து தமிழ் பேராசிரியராகவும் விளங்கியவர். அவர்களை தொடர்ந்து அந்த குரு பரம்பரை இன்றளவும் தற்பொழுது சிதம்பரநாத ஞானப்பிரகாச தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் இருந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆதீனம் மதுரை ஆதீனம். மதுரை ஆதீனம் ஞானசம்பந்த பெருமான் தான் நம்முடைய சமயக்குறவர்களிலே முதல்வராக திகழக்கூடிய ஞானசம்பந்த பெருமானாலே ஆரம்பிக்கப்பட்ட திருமடம் நம்முடைய மதுரை ஆதீனம். மதுரை ஆதீனத்திலே தற்பொழுது 293வது குருமகா சன்னிதானமாக இருந்து அந்த ஆதீனத்தை திறம்பட நிர்வகித்துக் கொண்டு ஞான செங்கோலாட்சி செய்து கொண்டு வரக்கூடியவர் ஸ்ரீலக்ஷ்மி ஹரிகர ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் தற்பொழுது இருந்து அந்த மடத்தை சிறப்பான முறையிலே பல சமய பணிகளை, குறிப்பாக தமிழாகரன் என்று சொல்லக்கூடிய ஒரு மாத இதழை ஏற்படுத்தி அதன் மூலமாக சமய கருத்துக்களையும் சமய நூல்களையும் பரப்பி கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் ஓதுவா மூர்த்திகளுக்கு பரிசுகளும் தமிழறிஞர்களுக்கு விருதுகளும் வழங்கி ஆதரித்தும் பல நூல்களை இயற்றியும் அதற்கு உதவி செய்தும் வருகிறார்கள். மாணவர்களுக்கு பரிசுகள், முதன் மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு பரிசு, கல்வி பணி, எல்லா மடங்களுமே கல்வி பணியை செய்வதோடு சமுதாய பணி, இலக்கிய பணி, அது இல்லாமல் சைவ சமய பணி என்றெல்லாம் பல பணிகளை நம்முடைய திருமணங்கள் இன்றளவும் செய்து கொண்டு வருகிறது. இப்படி இன்றைய வகுப்பிலே ஏறக்குறைய ஒரு 5 ஆதீனங்களை பற்றி நாம் சிந்தித்திருக்கின்றோம். இதிலே முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த ஒரு இணைப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய காஞ்சி காமகோடி பீடம் ஆதிசங்கரருடைய குரு பரம்பரையிலே வந்து நடமாடும் தெய்வமாக விளங்கிய நம்முடைய மகா பெரியவர்கள் ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள்,
அவர்களை தொடர்ந்து வந்த ஜெகத்குரு நம்முடைய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், இன்று நமக்கெல்லாம் நம்மை அருட்துறையில ஆட்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பல அரிய பணிகளை நம்முடைய திருமடமும் இன்று நமக்கு செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்து சமய மன்றம் என்ற ஒரு மன்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக தமிழ் சார்ந்த நூல்களை வெளியிடுதல், அற்புதமான பக்தி பணுவல்கள், மூவர் தேவாரம் அடங்கல் முறை என்ற நூலை நம்முடைய திருமடம் வெளியிட்டிருக்கிறது. தமிழறிஞர்கள் காஞ்சிபுரத்தினுடைய 2 கண்களாக விளங்கிய உரை அறிஞர்களாக திகழ்ந்த அருணை வடிவேல் முதலியார், வஜ்ரவேல் முதலியார் போன்ற சித்தாந்த ஞான பானுவாக விளங்கிய வஜ்ரவேல் முதலியார் இவர்களுக்கெல்லாம் ஆதரித்து அவர்களுக்கு அழகாக பொன்னாளாகிய கடகத்தை அணிவித்து அழகு பார்த்த ஒரு திருமடம். நிறைய தமிழறிஞர்களை அழைத்து அவர்களுக்கெல்லாம் திருமட புலவர் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்து அவர்களை விருதுகளும் அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கி அவர்களை போற்றி வருவதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக திருப்பாவை திருவம்பாவை நூல்களை அச்சிட்டு ஏராளமான கிராமங்கள் தோறும் இந்த பஜனைகளை ஏற்படுத்தி அதன் மூலம் திருப்பாவை திருவம்பாவைகளை பரப்பி கொண்டு வரக்கூடியதையும் நாம் பார்க்கிறோம். இன்றைய தினம் கூட நம்முடைய ஸ்ரீ பெரியவர்களுடைய அருளாணையோடு தமிழ் மொழி வள பயிலரங்கம் என்று சொல்லக்கூடிய பள்ளி கல்லூரி பேராசிரியர்களுக்கு மொழிவள பயிலரம், இப்படி ஏராளமான தமிழ் பணிகளை நம்முடைய திருமணமும் செய்து கொண்டு வருகிறது என்பதை நிறைவாக சொல்லி, இதிலே நிறைய செய்திகள் நான் அதாவது காலத்தின் அருமை கருதி அங்கொன்றும் இங்கொன்றுமாக தொட்டு காட்டியிருக்கிறேன். இதை வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது மீண்டும் நாம் தொடரலாம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பை நல்கிய, இதற்கெல்லாம் மூல காரணமாக இருந்து நம்மை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நடமாடும் தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய பொன்னார் திருவடி போதுகளையும் வணங்கி, கல்லூரி முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும், நம்முடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் ஜெய ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், இன்றைய வகுப்பிலே கலந்து கொண்ட மாணவர்களாகிய உங்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.